நடிகர் ரஞ்சித் அவருடைய ஒய்ஃபு பிரியாரமன் அவருடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இதில் பார்க்கலாம். பிரியாரமன் ஜூன் 18, 1974 கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது மட்டும்தான் திருவனந்தபுரத்தில். இவங்க வளர்ந்தது படித்தது எல்லாமே டெல்லியில் தான். அதனால் இவங்களுக்கு தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என பல மொழியிலையும் இவங்க பேசுவாங்க. பிரியாரமன் அவர்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக மலையாள சினிமாவில் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. பிரியாரமன் அவர்கள் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் மம்முட்டி, மேகலாலோடு சேர்ந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அந்த டைமிங்கில் இவங்களை பற்றி நிறைய கிசுகிசுக்கெல்லாம் வந்தது. ஒரு கட்டத்தில் பிரியாரமன் அவர்கள் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை வேணாட்டு ஒதுக்கி தான் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க. 1993 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான வள்ளி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் பிரியாரமன் அவர்கள். வள்ளி திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எழுதியிருந்தார், தயாரிச்சிருந்தார். பிரியாரமன் அவர்கள் வள்ளி திரைப்படத்தின் பிறகு பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. சூரியவம்சம் திரைப்படத்தில் கௌரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகை நம்ம பிரியாரமன் அவர்கள் தான். சூரியவம்சம் திரைப்படம் ரிலீஸ் ஆன டைமிங்கில் இந்த கௌரி கதாபாத்திரம் தான் பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. பிரியாரமன் அவர்கள் நேசம் புதிது அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிகர் ரஞ்சித் அவர்களோடு சேர்ந்து ஃபேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படத்தில் நடிக்கும் போது தான் ரஞ்சித்துக்கும் பிரியாரமன் அவர்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின் காதலாக மாறியது. பெற்றோர் சமத்துடன் பிரியாரமன் அவர்களும் ரஞ்சித்தும் 1999 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதியினருக்கு ஆதித்யா ராவ், ஆகாஷ் ராவ் அப்படிங்கிற 2 பசங்க இருக்காங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு சில வருடங்களில் முறிவுக்கு வந்தது. அதாவது பிரியாரமன் அவர்களுக்கும் ரஞ்சித்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2014 விவாகரத்து பெற்று பிரிந்தனர். அதன் பிறகு ரஞ்சித் அவர்கள் நடிகை ராகசுதா என்பவரை 2வதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு வருடத்தில் முடிவுக்கு வந்தது. அதாவது நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கும் ராகசுதாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சனர். நடிகை பிரியாரமன் அவர்கள் திருமணத்துக்கு பிறகு நடிக்காமல் விலகி இருந்த நிலையில் விவாகரத்து பெற்று பிரிந்த பின் சின்னத்திரையில் பல சீரியல் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் குறிப்பாக மலையாளத்தில் நிறைய சீரியல் நடிச்சிருந்தாங்க. பிரியாரமன் அப்படிங்கிறத விட ஆதிக்கடவுள் அகிலாண்டீஸ்வரி அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, செம்பருத்தி சீரியலில் ஆதிக்கடவுள் அகிலாண்டீஸ்வரியை கடந்த 4 வருஷமாக அந்த சீரியல் நடித்து தமிழ் சின்னத்திரை ரசிகரிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் பிரியாரமன் அவர்கள். செம்பருத்தி சீரியலானது 1000 எபிசோடு கடந்து சூப்பர் டூப்பர் ஹிட் சீரியலாக தான் டெலிகாஸ்ட் ஆனது. செம்பருத்தி சீரியலுக்கு பிறகு ஜீன்ஸ் ஷோ சீசன் 3 பிரியாரமன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருந்தாங்க. பிரியாரமன் ரஞ்சித் அவர்களும் பிரிஞ்சிருந்த காலகட்டத்தில் தான் நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு செந்தூரப்பூ சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த சீரியல் நடிச்சிருந்தாரு. அந்த சீரியலில் பிரியாரமன் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் டைமிங்கில் ரசிகர்கள் பலருக்கும் இவங்க 2 பேரும் என்ன சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா, சும்மா மக்களை ஏமாத்துறாங்களா அப்படின்னு பலரும் கேள்விக்கிட்டே வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ரஞ்சித் பிரியாரமன் அவர்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு விருது விழா நிகழ்ச்சியில் அவங்களே ஓப்பனாக பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் நடிகை பிரியாரமன் அவர்கள் நடிகர் ரஞ்சித் அவர்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மனசு மாறி 2 பேரும் சேர்ந்தோம் அப்படிங்கிற பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. ரஞ்சித் அவர்கள் கவுண்டமாலயம் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அந்த திரைப்படம் ரிலீஸுக்கு பிறகு பல விமர்சனங்கள் வந்தது. அதற்கு விளக்கம் கொடுத்து ரஞ்சித் அவர்களும் பேசியிருந்தார். விதை ஒன்று போட்டோம், செடி வேற ஒன்று முளைச்சிருச்சு. இருந்தாலும் அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். அது தப்பு தான். அதை மறந்து பொதுவாக மனிதனாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் என்று விவசாயி பாணியில் ரஞ்சித் அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தார். அனைவருக்குமே தவறு செய்வதற்கான வாய்ப்பு வாழ்க்கையில் எப்பவுமே இருக்க செய்கிறது. யாரும் ஒரு முடியாது. வாழ்க்கையிலே கீழே விழுந்து தான் எந்திரிப்போம். தொடர்ந்து யாராலும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. மேடு பள்ளங்கள் அனைவரும் வாழ்க்கையிலும் இருக்கும். யாருமே தன் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்க்கவில்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி கீழே விழுகிறோமோ அதே போல தான் மேலே எதிர்க்கிற சக்தியை கடவுள் தருவார். நம் மனம் எதையுமே செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கும்போது ஒருவர் உதவிக்கு கட்டாயம் வருவார். அல்லது நமக்குள் இருக்கும் கடவுள் நம்பிக்கை நம்மை கை தூக்கிவிடும். எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. பலருக்கும் அது நடந்திருக்கலாம். என்னை விட என் கணவர் ரொம்ப தைரியசாலி. எனக்கும் என் கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுதா நாங்கள் பிரிஞ்சோம். மற்றபடி என்னுடைய கணவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அந்த பேட்டியில் பிரியாரமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ரஞ்சித் அவர்கள் ஒரு கட்டத்தில் 2 பேரும் சேர்ந்துக்குமா அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய குழந்தைகளுக்காக எங்களுடைய திருமண நாள் அன்னைக்கே நான் ரஞ்சித் அவர்களை 2வதாக திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த பேட்டியில் பிரியாரமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பிரியாரமன் அவர்களுக்கு சமைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குமா. அதனால் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது சமைச்சு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்களாம். நடிகை பிரியாரமன் அவர்கள் திரைப்படங்கள் நடித்ததுக்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. பிரியாரமன் அவர்கள் நடித்த திரைப்படம் எந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் 2.2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.